வத்தகம் 3 எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கே வந்து டிடியை தான் காமிக்கிறாங்க. காஃபி வித் டிடி இருக்காங்க இல்லையா? அவங்கள தான் காமிக்கிறாங்க. அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா, ஒரு தம்பி இருக்காங்க. ஸோ அவங்க அப்பாவும் அம்மாவும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த கேப்லேயும் இவங்க ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. அந்த ஃபோனில் வால்பேப்பராக வந்து பார்த்தீங்கன்னா, படலம் சேகர், அதாவது மணிகண்டனுடைய ஃபோட்டோ தான் இருக்குது. ஸோ அவங்க அதை மறைச்சி தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் போயிடுறாங்க. டிடியும் அவங்க தம்பியும் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து அவங்க தோட்டத்து பக்கம் வந்து பார்க்குறாங்க. ஒரு டோருக்கு பின்னாடி யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது. சரி, அந்த டோரை போய் க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு கிட்ட போகிறாங்க. அங்கே வந்து படலம் சேகர் நிற்கிறாரு. ஸோ அதாவது மணிகண்டன் தான் நிற்கிறாரு. ஆக்சுவலி இவங்க 2 பேரும் தான் பேர் போல இருக்குது. இவங்க 2 பேரும் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா மீட் பண்ணுறாங்க. ஸோ ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணிங்கன்னா ஒரு கேங்ஸ்டராக வந்து இப்போ கொண்டு வந்துட்டுருக்காங்க அந்த பார்ட்டிக்குள்ளே. அவங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் அவங்க அந்த பார்ட்டிக்கு வந்து தான் ஆகணும். ஸோ அப்போது காயின் சிவாவுடைய ஒய்ஃப் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரையும் போட்டு ஒரு இடத்துல அடைச்சி தான் வச்சுருப்பாங்க வலுக்கட்டாயமாக. ஆனால் வந்து யாரையும் எதுவும் பண்ண மாட்றாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு இவங்களுடைய தேவை இருக்குது. ஸோ அதனால் எதுவும் பண்ணல. ஸோ காயின் சிவா வந்து பிடிவாதமாக இருக்கார். அவங்க சொல்கிற எல்லாத்தையும் நல்லா கேட்க முடியாது அப்படின்ட்டு இருக்காரு. சாப்பாடு வாங்கிட்டு வந்து தரானுங்க, அதையும் தூக்கி மூஞ்சில் எறிகிறாரு. ஸோ அப்படிங்கும்போது அவங்களும் எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்க்குறானுங்க, கேட்குற மாதிரி தெரில. அந்த டைமில் வந்து காயின் சிவா ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபோன் காலை தான் வந்து இவங்களாம் ட்ரேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அதர்வா டீம் வந்து. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கால் பண்ணுறாங்க. அவங்க கால் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மொட்டை முனின்னு ஒரு கேரக்டர். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டருக்கு வந்து ஒரு ரைட் மாதிரி. ஸோ அதனால் என்ன சொன்னாலும் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு போன எபிசோட்லேயே நம்ம பார்த்துருப்போம். கமிஷனர் அந்த மேம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த கேஸை வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள், அந்த எம்எல்ஏ கேஸ், மர்டர் கேஸ் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் கேட்டிருப்பார், அந்த கார்ட்ரிட்ஜ் மாற்ற வந்தவர். அவர் என்ன பண்ணுறாரு, மினிஸ்டர்கிட்ட சொல்லிடுறாரு. ஸோ மினிஸ்டர் வந்து என்ன பண்ணுறாரு, அதுக்காகவே சாட்சின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, அவர் தான் வந்து சாட்சி. அவரை மிரட்ட சொல்லி அனுப்புகிறாரு. ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, காயின் சிவாவுடைய ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்க மொட்டை முனிக்கு. ஸோ இது மாதிரி நீ உடனே போயிட்டு போலீஸில் வந்து அரெஸ்ட் ஆகிடு, இது போல் எல்லா பார்ட்டி விஷயத்தை பற்றி இதை பற்றிலாம் சொல்லிவிடு, நாங்களே இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லு, நான் வந்து உன்னை தூக்கிட்டு வரேன் அப்படிங்கும்போது, ஆமாம் நீ வந்து கிழிச்ச, நாங்களே இங்கே ஒரு புதகுழி மாதிரி மாட்டிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அதர்வா டீம் கேட்டுட்ருக்கு. ஸோ அவங்க வச்சிடுறாங்க, இதுக்கு மேலே என்னால் பேச முடியாது அப்படின்ட்டு காயின் சிவா ஒய்ஃபு. அப்புறமேட்டு என்ன நடக்குது, அதர்வா வந்து இல்லை, அவங்க வந்து போலீஸில் வந்து அரெஸ்ட் ஆகக்கூடாது. ஏன்னா அரெஸ்ட் ஆனால் வெளியே விஷயம் தெரிஞ்சிடும். ஸோ இவ்வளோ தூரம் அவங்க போட்டு வச்சுருக்கிற பிளான் எல்லாமே சொதப்பிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, இப்போ அந்த இடம் எங்கே இருக்குது பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு நம்ம அந்த இடத்துக்கு போகலாம், போயிட்டு நம்ம நேராக நம்மளே போயிட்டு அவங்கள பிடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணுறாரு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து நேராக அங்கே கிளம்பி போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா, அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸரை மிரட்டுறதுக்காக அவனுங்க வந்து காராலே பின்னாடி பைக்கை இடிச்சிடறானுங்க. இடித்து காரில் கொண்டு வச்சு நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வரோம் அப்படின்ட்டு ஒரு ஏரியா கூப்பிட்டு வந்து வச்சு இது மாதிரி மிரட்டிட்டு இருக்கானுங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, அதர்வாவும் கபிலனும் அங்கே வந்துடுறாங்க. வந்து இது போல் இது மாதிரி சார் சொல்லி அவரை சமாளித்து அனுப்புகிறாங்க. எப்படின்னா, அதர்வா வந்து மினிஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசி, அந்த சாட்சி இருந்துச்சு இல்லையா, மினிஸ்டருக்கு சாட்சி சொல்கிற மாதிரி அவர் வந்து அனுப்பிச்சி வச்சிடுறாரு அதர்வா. அதுக்கப்புறமேட்டு இங்கே அதர்வா வீட்டில் காமிக்கிறாங்க. அதர்வா வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா வைதேகி, அவங்க ஆல்ரெடி ஒரு மாதிரி தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் ஒரு வேலைக்காரங்க இருப்பாங்க, கஸ்தூரி அம்மான்ட்டு. ஸோ இருந்தாலுமே அவங்க மனசில் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா, எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிறது தான். இது மாதிரி ஹஸ்பண்ட் நம்ம கூட இல்லையே, இது மாதிரி டைம்லேயே நம்ம கூட நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியலையேன்னு ஒரு வருத்தம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஊரில் இருந்து அவங்க அம்மா வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஸோ ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க. ஸோ இது மாதிரி குழந்தை பிறந்திருக்கு அப்படி இப்படின்ட்டு. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி அந்த வந்திருக்கிற ஒரு பொண்ணு வந்து இது மாதிரி அம்மா பேசணும்னு சொன்னாங்க, கால் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இல்லை நான் தனியாக பேசிக்கிறேன் அப்படிம்பாங்க. அப்புறம் இல்லைம்மா நீ கொடுன்னு சொல்லி அவங்க பேசி தான் ஆகணும் அப்படின்ட்டு வாங்கி பேசுவாங்க. எட்ட போய் தான் நின்று பேசுகிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, அம்மா இது மாதிரி நீ குழந்த பிறந்த அப்போ தான் நீ வந்த, அதுக்கப்புறமேட்டு இது வரைக்கும் நீ வந்து என்னன்னு கூட பார்க்கல அப்படின்னோடனே. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இது போல் அவங்களுக்கு ஒரு ஒர்க் இருக்குது போல இருக்குது, டான்ஸ் கிளாஸு. ஸோ அதனால் அவங்க பேஷன் நோக்கி போயிட்டுருக்காங்க. இது எல்லாமே வைதேகிக்கு வந்து ரொம்ப மனசளவில் வந்து பாதிக்கப்படுறாங்க. கட் பண்ணிட்டு ஓப்பனிங்லேயே சொன்னேன் இல்லையா, டிடியும் படலன் சேகரும் இது மாதிரி லவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க கதையை காமிக்கிறாங்க. ஸோ அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து அவர் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறாரு. இது போல் நான் சேர்த்துட்டேன்னு நினச்சியா, அது எல்லாமே சும்மா தான் அப்படிங்கும்போது, இல்லை என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ வருவேன்னு நினச்சேன், என் மனசும் சொல்லிச்சு, என் மூலையில் நான் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு டிடியும் சொல்லுவாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வந்துட்டு தான் போவேன், வாரத்தில் எல்லா வெள்ளிக்கிழமையும் நான் இங்கே வந்து இருந்திருக்கேன், நீ கூட வந்து இங்கே பார்க்கும்போது நிற்கிற மாதிரியே உனக்கு தோணுமே, பார்த்துட்டு போயிடுவே அப்படிங்கும்போது, அப்போ நிஜமாலுமே வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம் வந்தேன் அப்படிங்கும்போது, ஏன் அப்போ என்கிட்ட பேசணும்னு தோணல, இல்லை நான் வந்து நம்ம சந்தோஷமாக வாழணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழணும்னு நினச்சேன், அது இப்போ டைம் வந்துருச்சு அப்படிங்கிறாரு. அப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு, அதாவது படலம் சேகர் மணிகண்டனுடைய ஃப்ரெண்டு அங்கே இருக்கார், நாதன். அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, இவனுக்கு கோவம் வருது, யார் டிடியோட தம்பிக்கு கோவம் வருது. ஆக்சுவலாக வந்து இவங்க அக்கா பின்னாடி அவன் சுற்றிட்டே இருந்திருப்பான் போல இருக்குது. அதுவும் ஏன்னு வந்து படலம் சேகர் சொல்கிறாரு, இது போல் நான் தான் வந்து உன்னை பார்த்துக்க சொல்லி உன் பின்னாடி அங்கே என்ன நடக்குது ஏது அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சவன் தான் இவன் நந்தா, என்னுடைய வந்து ஃப்ரெண்டு, சாரி நாதன், என்னுடைய வந்து எல்லாமே எனக்கு இவன் தான், நான் இவனை தான் ரொம்ப நம்புவேன் அப்படிங்கிறாரு.
அப்புறம் அவங்க பேசிட்டு அங்கேருந்து அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இது போல் வந்து பார்த்தீங்கன்னா, படலம் சேகரும் நாதன் கிட்ட சொல்லிடுறாரு. இது போல் நாளைக்கு நான் சொல்றேன். நீ வந்து போயிட்டு நம்ம டிடிய வந்து கூப்பிட்டு வந்துடணும். இதான் பிளான். நாளைக்கு தான் ஆக்சுவலா அவங்களுடைய பிளான் வந்து அவங்க செயல்படுத்த போறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த ப்ராசஸ்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இன்னொரு பக்கம் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா? அவர் வந்து டைரக்ட்டா அந்த கமிஷனர் மேடம் வீட்டுக்கே வந்து அவங்க வீட்ல இருந்த அந்த ரிலேஷன அனுப்புறாரு. அவர் வந்து டைரக்ட்டாவே மாடு வந்து கண்ணு போட்டிருக்கும். ஸோ அந்த சீம்பால் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு சொல்லிட்டு டைரக்ட்டா சொல்லாம இன்டைரக்ட்டா சொல்லிட்டு போற மாரி. எதா இருந்தாலும் என்ட்ட சொல்லிட்டு பண்ணுங்க. அப்படிங்கிற மாரி அந்த ஃபோன கொண்டு வந்து குடுத்து அவரும் வந்து பேசுறாரு. அவங்களும் வந்து தயங்கி தயங்கி தான் பேசுறாங்க. ஐயோ! இதெல்லாம் புரோட்டோகால் படி நான் வாங்கக்கூடாது. இதெல்லாம் வாங்குனா தப்பாயிடும் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க பிளான் பண்ணதே இதுக்காக தானே. விஷயம் வந்து அவர் காதுக்கு போணும். அவர் மைண்ட வந்து டைவர்ட் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இன்ஸ்பெக்டர வச்சுக்கிட்டே அந்த கார்டேஜ் மாத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க பிளான் போல மினிஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. நாதனும் படலம் சேகரும் கிளம்பியிருப்பாங்க இல்லையா? நாதன் வர்ற வழியில வந்து போலீஸ்லாம் விசாரிக்கிறத பார்த்துட்டு, டிடிய கூப்பிட்டு போறதுக்கு நாதன் வந்து இப்பயே, அதாவது இன்னைக்கே வந்து மறுபடியும் டிடி வீட்டுக்கு வரான். அவன் தம்பி அவன நம்பிலாம் என்னால அனுப்ப முடியாது. நானும் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்னுட்டு இருக்கான். இது இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, இந்த லாஜிஸ்டிக்ஸ் பிரச்சனையும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் இல்லையா? ஹவாலா பணம் வச்சுக்கிட்டு, இப்பயே நாங்க உங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்ட்டு நம்ம அந்த எபிசோட் 2ல பார்த்துருப்போம் பாருங்க. ஸோ அவங்க ஒரு ஆள்ட்ட வந்து லக்ஷ்மணன் ஒரு ஆள்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்னொருத்தர் போடணும். மேனேஜர், அதாவது அந்த கார் கம்பெனி அந்த மொத்த இதுக்குமான ஒரு மேனேஜர் வந்து கையெழுத்து போட்டா தான் அது வந்து செல்லும். ஸோ அங்க வந்து நின்னுக்கிட்டு அவர் வந்து குணா நம்பருக்கு பண்றாரு. அங்க தான் வந்து படலம் சேகரும் இருக்காரு. அந்த நம்பருக்கு தான் கால் வரக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அந்த நம்பருக்கு பண்றீங்க அப்படின்ட்டு அந்த ஒரு டபுள் எக்ஸ் அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நல்லா பல்கா இருப்பாரு. அவர கூப்பிடுறதுமே டபுள் எக்ஸ்ன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவரு தான் அங்க கையெழுத்து வாங்க போயிருக்காரு. "நீ எதையும் பண்ண வேணாம். நீ தயவு செஞ்சு கிளம்பி வா" அப்படின்னுறாரு. ஸோ அதுக்கப்புறமேட்டு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்து ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே ஒருத்தன் மாட்டியிருப்பான் பாருங்க, சங்கு கணேசன். அவன் கூட வந்து இந்த அண்டர் கவர் ஏஜென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டி போயிருப்பார் இல்லையா? அந்த பசங்க படத்து பாண்டி. ஸோ அவரு வந்து அங்க தான் இருக்காரு. ஸோ அந்த ரூம்ல இருக்கும்போது ஒருத்தன் சாப்பாடு வாங்கிட்டு வரான். 3 சாப்பாடு வாங்கிட்டு வரான். அந்த சங்கு கணேசனுக்கு வந்து பயம் வேற. இது போல என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே! சாப்பாட்ல வேற எதனா வச்சிருப்பானுங்களா என்னன்ட்டு. ஏன்னா, அந்த அண்டர் கவரா இருக்கிற அந்த பாண்டியவும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா, இவருடைய பையன் சங்கு கணேசனுக்கு வந்து ஒரே ஒரு வீக்னஸ் வந்து அவருடைய பையன் தான். ஸோ அவருடைய பையனுக்கும் ஒரு ஆள் போட்டிருப்பாங்க, அதர்வா. ஸோ இவனுக்கு இங்க ஏதாச்சும் ஆச்சுன்னா, அங்க உன் பையன் இருக்க மாட்டான் பார்த்துக்கோ அப்படின்ட்டு. எதுவுமே பண்ண முடியாது. சாப்பாடும் வந்து பயந்து பயந்து அவன் தான் வாங்கிட்டு வராரு. இருந்தாலும் பயந்து பயந்து தான் சங்கு கணேசன் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்புறம் இங்க அதர்வா டீம் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, 5 இடம் மார்க் பண்ணியிருக்கிறாங்க. 5 இடத்துல வந்து அந்த குரூப் எல்லாருமே அசெம்பிள் ஆகுறாங்க. ஸோ நம்ம இதுவரைக்கும் பார்த்த கேங் எல்லாருமே மொத்தமா 5 இடத்துல அசெம்பிள் ஆகுறாங்க. ஆனா 5மே வந்து பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் லொகேஷன். எல்லாமே வேற வேற இடம். எல்லாமே சென்னைக்குள்ள வேற வேற இடமா இருக்கு. அப்ப கூட வந்து கபிலன் கேட்குறாரு, "அப்ப என்னதான் இவங்க நோக்கமா இருக்கும்? என்னதான் ஒண்ணுமே புரியலையே. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹவாலா காசு, ஒரு சைடு பார்ட்டி." அப்போ அதர்வா சொல்றாரு, "ஏன் இந்த பார்ட்டியே வந்து இது எல்லாத்துக்கும் ஒரு மையமா இருக்கக்கூடாது? இத வச்சு ஏன் இது எல்லாமே நடக்கக்கூடாது?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. மிச்சத்த வந்து நம்ம அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன நடந்துச்சுங்கிறத. டாட்டா.